ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கமர்ஷியலான ஏரியாவில் கமர்ஷியல் பில்டிங்கோ அல்லது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா கமர்ஷியல் பில்டிங் இருக்கட்டும் நாங்கள் ரெண்டலுக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு அந்த கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குறதுக்காக இடம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அமைஞ்சிருக்குது. எந்த ஏரியாவில் எவ்வளவு இடம், அது எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அப்படிங்கிறத வாங்க இந்த பதிவில் பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரலில் இருந்து உங்களுக்கு பேஷன் பிரிட்ஜுனா எல்லாத்துக்குமே தெரியும். வால்டாக்ஸ் ரோடு பேஷன் பிரிட்ஜு மெயின் ஜங்ஷனுங்க. மெயின் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மின்ட்டு போகிற ரோடு, நல்ல மெயின் ரோடுங்க. ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 50 அடி ரோடு, நல்ல பஸ் ரூட்டு, கமர்ஷியலான ஏரியா, எந்நேரம் பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு இடம் வந்திருக்குதுங்க. அதாவதுங்க இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 அடிங்க. லேண்டோட ஏரியா 2400 சதுர அடி. லேண்டு பார்த்தீங்கன்னா பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. லேண்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. அதே மாதிரி 2400 சதுரடியில் 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஓடுங்க, 20 வருஷம் பில்டிங் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரவுண்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் டைப்பாகவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஹால் டைப்பாக கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு நான் சொல்கிற மக்களே, இது ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 20 வருஷம் பில்டிங்கு தான். வாங்குறவங்க இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தாண்டி செகண்ட் ஃப்ளோர் கட்டுற மாதிரி இருந்தால் கூட கட்டிக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு எது வேணாம், நாங்கள் பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டு கூட நாங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ கமர்ஷியல் பில்டிங் நாங்கள் கட்டிக்கிறோம், எங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஆப்டாக இந்த இடம் அமையுங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. இந்த இடத்துல எவ்வளோ வாடகை வரும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பில்டிங்கில் எவ்வளவு வாடகை வரும் அப்படிங்கிறத ஒரு ஓரளவு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். குறைஞ்சது அந்த பில்டிங்கில் 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வாடகை வருங்க தற்சமயம். ஒருவேளை பில்டிங் வாங்குறவங்க கீழே ஹால் டைப்பாக கீழே ஹால் டைப்பு தான் இருக்குது, அதை ஒரு ஷோரூமுக்காக ஏதாச்சும் நீங்கள் வாடகை விடணும் அப்படின்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கீழே நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் கூட நீங்கள் நல்ல ரெண்டல் கொடுக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஹால் டைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா தான். இந்த பில்டிங்கோட விலை இந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா 5,50,00,000 சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்டு நீங்கள் போய் விசாரிங்க, 6 கோடி ரூபாய்க்கு கம்மி கிடையாது, அங்கே கிரவுண்ட் ரேட் கிடையாதுங்க. இவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டி 5,5 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5,5 கோடி ரூபா அப்படிங்கிறதோட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ இவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் பதிவில் போட்டுட்டுருக்கிறோம். அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய இடம் கூட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர்ட்டு தாங்க இருக்குது, அக்ரிமெண்ட்லேயோ பவர்லேயோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். தாராளமாக நீங்கள் இந்த ஏரியாவில் பேஷன் பிரிட்ஜாக இருக்கட்டும், வால்டாக்ஸ் ரோடு மெயின் கமர்ஷியல் ஏரியாவில் நீங்கள் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்காகவோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கோட வாங்கணும்னு நினைக்கிறவங்க பையர்ஸ் டைரெக்டாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி விடுவோம். இடத்த கூட்டி காட்டுவாங்க. உங்களுக்கு அந்த ஏரியா நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் சரியானதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது சார், எந்த ஒரு நீங்கள் சொன்னது அப்படியே தான் அந்த இடத்துல இருக்குதுங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஏரியா பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டான்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் 10 ரூபா பதிவு பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி.
இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இடம் நீங்கள் பில்டிங் வந்து 20 வருஷம் பில்டிங்காக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பில்டிங்லேயே வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமான்னு பாருங்கள். ஒருவேளை இந்த பில்டிங் வேணாம், நாங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து கமர்ஷியல் பில்டிங் கட்டிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் கூட இந்த லேண்ட் வந்து நல்ல ஒர்த்தான இடம் தாங்க. அது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தான இடம் தான். அதுக்கப்புறமா இந்த இடத்தோட ஒரு சின்ன வீடியோவை வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இமீடியட்டாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம். இதுதான் மின்ட்டிலிருந்து வரக்கூடிய ரோடு. இது இப்படி போனீங்கன்னா பேசின் பிரிட்ஜு அது போகக்கூடிய வழி. இது இந்த பக்கம் இருக்குது. இந்த 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 பில்டிங் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2 ஷட்டர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரு, பார்க்கிங் இருக்குது. இந்த டோட்டல் பில்டிங் 45 அடி ஃப்ரண்டேஜ் வருது. இது 45 ஃபீட்டுக்கு மேலே இருக்க ஒரு ஃப்ரண்டேஜ் பில்டிங். இது 45 ஃபீட்டுக்கு மேலே இருக்க ஃப்ரண்டேஜ் பில்டிங்கு. முன்னாடி எல்லாம் வேணால் ஓப்பன் பண்ணி விட்டலாம். அது